ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் கேலக்ஸி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இஞ்சி புளி தொக்கு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இஞ்சி, கொஞ்சோண்டு புளி தேவையான அளவு இஞ்சிக்கு, அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் கலந்து வச்சுருக்கேன், தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாங்க. 2 தேக்கரண்டி. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டு அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணுங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்போனா டப்ப டப்பன்னு வெடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். கொஞ்ச நேரம் சிம்மிலே வதங்கட்டுங்க. அது நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அது நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்குங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். நான்ஸ்டிக்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நான்ஸ்டிக்கில் சமைக்க மாட்டோம், ஏன்னா அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுன்றதுனால. அடுத்து நம்ம புளித்தண்ணி எடுத்து வச்ச புளித்தண்ணியை ஊற்றிக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி அதை ஊற்றி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக. இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணும். இப்போ ஃப்ளேம் ஏற்றி விட்டுக்கலாங்க. ஃப்ளேமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் சிம்லேயே அது வேகணுங்க. இப்போ சிறிதளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த இஞ்சி வேகிறதுக்கு. இப்போ ஃப்ளேமை ஏற்றி விட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேமில் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே பண்ணலாம். அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அதை வேக விடுங்க. அப்படியே கொஞ்சம் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சுகர் ஆட் பண்ணோம்னா இனிப்பு வந்து லைட்டாக கூடுங்க, அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இடையில, நல்லெண்ணெய். அதுவும் மெயினாக நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் சிம்லேயே வேக விடணுங்க. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்தோடனே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. லைட்டாக இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ அப்படி உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக விடணுங்க சிம்லேயே நல்லா. கிட்டத்தட்ட இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸாக வேக விட்டதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்சருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டெக்ஸ்சருக்கு வந்தோடனே இதை நல்லா கிளறி விட்டு பார்க்கணுங்க. இப்போ நல்லா திக்காகிடுச்சு, நல்லா ஊறுகாய் மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் இஞ்சி புளி. இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ யாருக்காவது ரொம்ப பசியே எடுக்கலைன்னா இது கொஞ்சம் நல்லா 2 ஸ்பூன் சாப்பிட்டா போதும், சீக்கிரமே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி புளி இந்த மாதிரி நல்லா
திக்கான கலருக்கு வரணும். திக்கான அப்படியே இந்த இஞ்சிலாம் நமக்கு தெரியணும். திக்காக வந்துடணும். ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. ஒரு லிக்விட் டெண்டன்சியில் வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நம்ம இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வாவ் சூப்பர், நம்மளோட இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. யாருக்காவது ரொம்ப பித்தம்னால தலை சுத்தல் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை கொடுத்தா போதும், தலை சுத்தல் நின்றும், பித்தத்தை ஃபுல்லாக இறக்கிடும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம இஞ்சி ஆட் பண்ணியிருக்கனால இதை வந்து நம்ம ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஊறுகாய் மாதிரி தான் நமக்கு. ஓகேவா? இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.